அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னோமெட்ரில ஒன் ஆஃப் த டாபிக். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆர்ஜி அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்க வந்து நம்ம இந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒன்னை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு தடவை நான் அப்படியே இந்த எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் பவர் 4 இருக்கு இல்லையா? இப்போது 4ன்னு இருந்ததுன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிற மாதிரி நம்ம இந்த சைன் பவர் 4 தீட்டாவை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா பவர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்கொயர் உள்ளே போச்சுன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டு 4 ஆகிடும். இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். இதை வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஐடென்டிட்டி, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருடைய ஐடென்டிட்டி மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். அப்போ அதனுடைய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இதில் இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து 1 ஆகவும் பியோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இருக்குது. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா into 1 minus sin square theta minus 2 tan square theta. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சீக்கண்ட் நம்ம என்ன எழுதிக்க போகிறோன்னா 1 by cos power 4 theta அப்படின்னு நான் எழுதிக்க போகிறேன். 1 plus sin square theta into 1 minus sin square theta minus 2 tan square theta. ஸோ சீக்கண்ட்டை 1 by cosன்னு நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் இங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த ஈக்குவேஷன் இங்கே கொண்டு போயிடலாம். அப்போது 1 by cos பவர் 4 தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ், இப்போ இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை நான் எப்படி எடுத்து எழுத போகிறேன்னா, இப்போ டேனோட ஃபார்முலா என்ன, சைன் பை காஸ் இல்லைங்களா? இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இங்கே tan ஸ்கொயர் அப்படின்றதால சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்தது இது ஏன் இந்த பக்கம் எடுத்து எழுதியிருக்கேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் 4 3s ஆரும் 12 தான், 3 4s ஆல் 12 தான், அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் நம்ம வந்து பவர்ஸை வந்து கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 2ன்றதால இந்த 2வை கேன்சல் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இதை எடுத்து எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதை இங்கே மல்டிப்ளையில் கொண்டு வந்துடலாம். அப்போது 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக காஸ் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் இது வந்து நமக்கு எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இதை வந்து மைனஸ் 2x மாதிரி வச்சுக்கோங்க. காஸ் எக்ஸ், அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு. அப்போது ஒரு அல்ஜிப்ராவில் எக்ஸ்லேருந்து மைனஸ் 2x போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆகும். ஏன்னா இது 1ன்ற மாதிரி தானே நமக்கு கணக்கு. அந்த மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 அப்படியே இருக்கட்டும்.
இந்த sin ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லைங்களா? அத வந்து நம்ம sin ஸ்கொயர் தீட்டால அதாவது 2 sin ஸ்கொயர் தீட்டாலேருந்து ஒரு sin ஸ்கொயர் தீட்டா போகுது. மைனஸ் இருக்கிறதால மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த சேம் தான். cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இந்த cos ஸ்கொயரை தான் இதுக்கு பதிலா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ மேல cos ஸ்கொயர் தீட்டா பை sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது சாரி cos ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது cos ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு இந்த இடத்துல நமக்கு 1ன்னு வரும். அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம 1ன்னு ப்ரூஃப் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.